வணக்கம் அபிராமம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்டது சித்தர்கள் நட்பம், மதியம்பட்டி, குட்டிச்செட்டிப்பட்டி, சிவஞானபுரம், சங்கரப்பட்டி, மக்கேல்பாளையம், சிறுக்குவார்பட்டி உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளடக்கியது. இப்பகுதியில் நடைபெறும் குற்ற வழக்குகளில் காவல்துறை குற்ற வழக்குகளுடைய வாகனங்களை பறிமுதல் செய்யும் போது அதை நிலக்கோட்டை காவல் நிலையத்திற்கு எதிரே உள்ள பழைய பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கின்றனர். இங்கு இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், அதே போல 407 மற்றும் மணல் கடத்தி வரும் மாட்டு வண்டிகள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் நிறுத்தி வைக்கின்றன. அதே போல் இதே பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் மனிதர்கள் இங்கு அருகிலேயே குப்பைகளை தொடர்ந்து கொட்டி வருகின்றனர். இதன் காரணமாக அந்த குப்பைகளில் தீ வைத்தார்களா அல்லது வாகனத்தில் யாரும் தீ வைத்தார்களா என்பது தெரியவில்லை. திடீரென அப்பகுதியில் புகை மூட்டம் மூண்டு தீ பிடித்துள்ளது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு அதேபோல் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளனர். தீ காற்றில் வேகம் அதிகரித்ததால் தீ மளமளவென பிடித்து அங்கிருந்த இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தன. இந்நிலையில் காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களும் அதே போல் பொதுமக்களும் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள்ளேயே அங்கிருந்த தண்ணீர் மற்றும் அதே போல் தனியார் தண்ணீர் வண்டியையும் வரவழைத்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் வத்தலகுண்டு தீயணைப்பு துறையினர், நிலக்கோட்டை தீயணைப்பு துறையினரும் தீயை அணைத்தனர். சில மணி நேரம் போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் 50% முற்றிலுமாக எரிந்து நாசமாயின. இந்த தீ தொடர்ந்து இது 4வது முறை என்று இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து இங்கு வாகனங்கள் நிறுத்தப்படுவதும் அருகில் குப்பைகள் கொட்டப்படுவதாலும் மர்ம நபர்கள் யாரும் தீ வைக்கிறார்களா அல்லது வாகனங்களை பறிமுதல் செய்த போது அதற்கு குற்ற வழக்குகளில் பின்னுள்ள நபர்கள் தீயை வைக்கிறார்களா, இதன் காரணமாக வாகனங்கள் எரிகின்றன என்பது குறித்து தெரியவில்லை. தொடர்ந்து இது 4வது முறையாக தீ பிடித்து எரிகிறது. ஆகவே காவல்துறையினரும் குற்ற வழக்குகளில் வாகனங்களை பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும். அதே போல் இங்குள்ள குப்பைகளை கொட்டுபவர்களுக்கு பேரூராட்சி நிர்வாகம் தனியாக இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து இதே சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இது வத்தலகுண்டு மதுரை சாலை என்பதால் அதிக இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் செல்கின்றன. இந்த தீயின் காரணமாக, புகை மூட்டத்தின் காரணமாக மூச்சு திணறல் மற்றும் வாகனங்களே விபத்து ஏற்படும் சம்பவங்களும் ஏற்படுகின்றன. ஆகவே பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையினரும் குற்ற வழக்கு உள்ள வாகனங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.